கஸ்தூரி பேசுறச்ச திடீர்னு சங்கராச்சாரிய நினைவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயேந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து அவர் வந்து ரெண்டாவது சங்கராச்சாரியார்னு சொல்லுவாங்க. அவர் மேல வந்து அனுராதர் அப்படிங்கிறவங்க எழுத்தாளர் வந்து ஒரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க. அவங்களை பார்க்க போகும்போது அதாவது சங்கர மடத்தை பத்தின ஒரு வரலாறு எழுதணுங்கிறதுக்காக அழைச்சிட்டு இவர் உள்ள தில்லு முள்ளெல்லாம் பண்ணியிருக்காரு. என்னன்னா அழைச்சிட்டு வந்து அனுராதா உட்கார வச்சுட்டு இன்னொரு பொண்ணை மடியில உட்கார வச்சு இந்த தடவர வேலையெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அனுராதா மனம் நொந்து போய் வெளில வந்துட்டா. போஸ்ட் பண்ணியிருக்காரு, மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்காரு. அந்த மென்டல் அக்னில இருந்து வெளில வரதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க கைப்படவே எழுதி இருக்கிறாங்க. அது ஒருவேளை கஸ்தூரிக்கு டக்குன்னு நினைவு வந்திருக்கும், நம்ம சங்கராச்சாரியே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு, லோலாயுத்தன வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த நினைப்புல அப்படி பேசி ஆம்ராஸ் நாராயணன் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தை. ஆமா, அதோட தலைவர் வந்து நாராயணன். அந்த நாராயணன் யார் அப்படிங்கிறது தெரிய வரணும் அப்படின்னா கொஞ்சம் ரிமைண்டருக்காக மக்கள் மறந்துருப்பா, அதுக்காக சொல்றேன். நாராயணன் அப்படிங்கிற வந்து தமிழ் பிராமணர் அசோசியேஷனுடைய தலைவர். அவர் இந்த மீட்டு பிரச்சனை வந்தபொழுது ஒரு பெண் வந்து சின்மையின் மூலமா ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. வேலை கேட்டு பேரண்டோட தான் அந்த பொண்ணு போயிருக்க. அந்த பொண்ணோட அம்மாவை வந்து வெளியில அமைச்சிட்டு ஒரு கண்ணத்தை தடவி பேசியிருக்காரு. அவர் தான் நாராயணன். கஸ்தூரி அப்படிங்கிறவங்க பெண் புரோக்கர். சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் சுத்துறாரு இல்லையா, அவரு புரோக்கர். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு புரோக்கரா இருப்பார். அவர் ஆம்பளை புரோக்கர், இவங்க அம்மா வந்து பொம்பளை புரோக்கர். நாம் தமிழர் கட்சி மேடையிலயும் இருப்பாங்க, அதிமுக மேடையிலயும் இருப்பாங்க, பிஜேபி மேடையிலும் இருப்பாங்க. அண்ணாமலையை புகழ்வாங்க, சீமான புகழ்வாங்க, எடப்பாடி பழனிசாமியை புகழ்வாங்க. ஒரு கொள்கையே இல்லாத, எந்தவித தத்துவ அடிப்படையிலும் புரிதல் இல்லாத, பிழைப்புவாத சிந்தனை உடைய, நான் இந்த கொள்கைக்காக இந்த கட்சியை ஆதரிக்கிறேன்னா அதை பத்தி பேசுவான். நான் தான் வந்து 3 பேர் மேடையில போய் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க காசு கொடுத்தாங்க, இவங்க இந்த மேடை காசு கொடுத்தாங்க, இவங்க போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் வந்து ஜாதி படமா எடுக்கிறா. நோக்கு என்ன வலிக்கிறது அப்படின்னு கேக்குற. ஜாதி கொடுமை இருக்கு, எடுக்கிறா. உனக்கு என்ன போயிட்ட மேடையில ஏறி உட்காந்துட்டு கூப்பிட்டான்னு சொல்லிவிட்டு நானும் பிராமணத்தின்னு ஆச்சாரம் அனுஷ்டானம் இதை பத்தி எல்லாம் பேச தயவு செய்து அது என்னன்னு சொல்லி தொலைச்சிட்டாவது பேசுங்கன்ற. ஒண்ணுமே தெரியாம, உனக்கும் தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஒரு அழகா ஒரு ரோஸை பார்த்தா கஸ்தூரி நினைவு வருது அப்படின்னா அது பிளசன்ட். எல்லாருக்கும் கக்கா போகும்போது கஸ்தூரி நினைவு வருதுன்னா அது நீ தானே அசிங்க பண்ணணும், நீ தானே ஃபீல் பண்ணணும், நாங்க எதுக்கு ஃபீல் பண்ணணும். கஸ்தூரி அரை நிர்மாணமாக போஸ்ட் கொடுத்ததை அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்ம பேசுறோம். ஆனா 2 பொண்ணுங்க டாஸ்மாக்ல நின்னோன்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இவ பாட்டுக்கும் வாய்க்கு வந்ததை எழுதினால அதுக்கு என்ன பேரு? அதனால பகுத்தறிவு அப்படின்னா நீ அரைகுறையாக நின்னாலும் உனக்கான மரியாதையை கொடுப்பதுதான் பகுத்தறிவு. அதை நாங்க கொடுத்திருக்கோம். டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், சமீபத்தில் கஸ்தூரி பிராமண சங்க ஒரு விழாவில் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. அந்த பேச்சு ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. அந்த பேச்சு குறித்து தான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலான்னு இந்த நேர்காணல். கஸ்தூரி அதுலேயே ரொம்ப அதிகமாக அவங்க விமர்சிக்கப்பட்ட அந்த கட்டு ஒன்று சமூக வலைதளத்தில் பரவலாக போகுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈழத்தமிழர்களை விட தமிழ்நாட்டு தமிழர்கள் மிகப்பெரிய தமிழர்களா, அதை விட நீங்க உண்மையான தமிழர்களா, ஏன் பார்ப்பனர்களை ஆரிய வந்தேரிகள்னு சொல்றீங்க? அவங்க பாருங்க, தூய சமஸ்கிருதத்தில் முதல்லையும் தூய தமிழ்ல 2வதாகவும் அர்ச்சனை பண்றா. பார்ப்பனர்களை பார்த்தால் வந்து சாமின்னு வந்து பேசுறா. வைதிகத்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அந்த கூட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் கஸ்தூரி வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, உளறி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க உளர்னதுனாலதான் அந்த கூட்டத்திலே இருந்த ஒருத்தரால தாங்கிக்க முடியல, வாய முடிக்கும் அப்படின்னு கத்துறாரு. ஓகே, அப்பயும் அதையும் வந்து என்ன பண்ணுது, காதுல வாங்கிக்கிட்டு இது பேசிக்கிட்டே இருக்கு. டைம் சொன்னீங்கன்னா இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்ல அவன் வாய மூடுன்றோம். கொஞ்சமா சூடு சொரணை இருந்திருந்தா நம்ம எதுவும் பேசுறது பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இறங்கி வந்திருக்கணும். சுயமரியாதை பகுத்தறிவுன்னு இருந்தா அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்லாதவங்க அதெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கு. ஒண்ணு ஈழத்தமிழர் விஷயத்துக்குலாம் வருவோம். ஆனா அதுல நம்மளுக்கு ஒரு கேள்வியை மட்டும் முன் வச்சுட்டு நம்ம வந்து விஷயத்துக்கு போவோம், டைவர்ட் ஆகாம. சான்ஸ்கிரிட்ல மந்திரம் சொல்றதுனால அவர்கள் தமிழர்களா? முதல்ல சான்ஸ்கிரிட்லயும் அப்புறமா தூய தமிழ்லயும் சொல்றதுனால நீ அவங்களுக்கு போய் முட்டு கொடுப்பியா? அவங்களதான் தமிழர்னு நீ எதிர்ப்பியா? அது 2வது வரும். ஈழத்தமிழர்களுக்கெல்லாம் அப்புறமா பேசுவோம். விஷயம் என்ன, நீ என்ன ஆரம்பிக்கிற? எங்களை எப்படி ஆரிய வந்தேரிகள்னு சொல்லலாம்? வந்தேரின்னு தானே சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்? ஆரிய வந்தேரின்னு சொல்றதுக்கு கூட காரணம் என்ன அப்படின்னா, நீ இங்க இருக்கிறவர்களுடைய உரிமையை பறித்த, அவர்களுடைய மொழி அடையாளங்களை, பண்பாட்டு அடையாளங்களை உங்க பண்பாடு மொழியின் மூலமாக அழிக்கிறீங்க அப்படின்னு
குறிப்பிட்டு காட்டுவதற்காக, வரலாற்றை எடுத்து சொல்வதற்காக தான் அந்த ஆரிய வந்தேரின்னு சொல்றோம். இல்லைன்னா வந்து அதெல்லாம் நம்ம யாரும் சொல்ல போறது கிடையாது. அது நமக்கு தேவையும் இல்லை. மாதிரி வெளியே போங்கன்னு சொல்றீங்களா? இல்ல 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 அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும், அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பெரியார் சொன்ன கோட்டை நம்ம திருப்பி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து நீங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, நாங்களும் இங்க இருந்துக்கிறோம். இப்ப நீங்க அங்க இருந்து வந்துட்டீங்க, யாரும் உங்களை போன்னு சொல்லல. ஆனா இங்க வந்துட்டு எங்களை வெளியேற்றும் பொழுது நீ ஆரிய வந்தேரின்னு குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? ஈழத்தமிழர்கள் தமிழர்களாங்கிறதுலாம் அங்க கேள்வி கிடையாது. ஆரிய வந்தேரின்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க, நாங்கெல்லாம் தமிழர்கள் இல்லையான்னு கேட்டேன். அந்த இடத்துல நின்று பேச வேண்டியது தானே, நீ எதுக்கு ஈழத்தமிழருக்கு குடுகுடுன்னு ஓடி போற? ஆரிய பார்ப்பனர்கள் தமிழர்களா இல்லையா, அதுதானே கேள்வி. நீ அதுக்கு தானே பதில் சொல்லியிருக்கணும். டிஎன்ஏ டெஸ்டே வந்துருச்சு. நான் என்ன கேக்குறேன், உங்களுடைய அந்த வைதிகம், நீ வைதிகம்னு சொல்ற, வேதம்னு சொல்ற, உங்களோட பண்பாடு என்னன்னோ சொல்ற, அது எல்லாம் சான்ஸ்கிரிட்ல தானே இருக்கு. எந்த அடிப்படையில நாங்க உங்களை தமிழர்னு ஏத்துக்கிறது? தமிழர் பண்பாட்டை நீங்க சதைக்கிறீங்க, தமிழர்கள் கருவறைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆரிய பார்ப்பனர்கள் தமிழர்களா இல்லையா, எதன் அடிப்படையில் அவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத நிறுவ சொல்லுங்க முதல்ல கஸ்தூரிய, அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். அதனால அதான் சொன்னேன்னா, அவங்க பேசுறதே வந்து அங்க பேசலை, உளறி இருக்காங்க, முழுக்க முழுக்க உளறல். அந்த மாதிரி இருக்கிறவங்களதான் அவங்க கூப்பிடுவாங்க போல இருக்கு பிராமண சங்கங்களுக்கு. அதனால உளறிய கஸ்தூரி அப்படின்னு வேணா போடுங்க. அதுல பேசுறப்ப இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறாங்க. ஜெர்மனியில் எப்படி யூதர்களை இனப்படுகொலை செய்தார்களோ அதுபோல கடந்த 70 ஆண்டுகளாக எங்களை திரவிடிய அப்படின்ற இந்த சித்தாந்தத்தின் பெயரால் எங்களை ஒடுக்குறாங்க, பார்ப்பனர்களை ஒடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்களே, அது உண்மையா? யூதர்கள் நாஜிக்கள் போய் யூதர்களை வந்து இனப்படுகொலை பண்ணாங்க, அந்த வரலாறு உலகம் முழுக்க தெரியுது இல்ல? அந்த மாதிரி அந்த வரலாறு உலகம் முழுக்க தெரிஞ்சது. அந்த படுகொலை செய்த அந்த ஹிட்லர் வந்து கொல்லப்படல, அவனா இது பண்ணி செத்து போட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இனப்படுகொலை உலகம் முழுக்க தெரிஞ்சது. அவர்களுக்கான நீதி வேணும் அப்படின்னு உலகம் முழுக்க போராடியது. இப்ப அதற்கான வருத்தம் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த மாதிரி இவங்க சொல்ற இந்த காலகட்டத்துல யார் அப்படி கொலை பண்ணப்பட்டார்கள்? அப்படி ஒரு சம்பவமே நிகழல. ஆனா நீ ஒரு பெரிய இனப்படுகொலையோட அம்மா சாமி தட்சணை போடுங்க அப்படின்னு கேட்கிற இடத்துல இருந்துட்டு எங்களை வந்து கொலை பண்ணிவிட்டா. இப்பயும் பல தரவுகள் என்ன சொல்லுது, இந்திய அரசியல் அதிகாரத்தை கைக்குள் வைத்திருப்பவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் அப்படின்னு தெரியுது. உச்ச நீதிமன்றத்துல முக்கால்வாசி உங்களவா தானே இருக்கா, அப்புறம் எங்க இது வந்து இனப்படுகொலை நடக்கிறது? ஆகம கோயில்ல முழுக்க முழுக்க உங்களவா தானே அர்ச்சகரா இருக்கா, தமிழர்களை உள்ளே விடலையே. அப்ப யார் இனப்படுகொலை செய்வது செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல. நீ அங்க இப்ப ஜெர்மனுக்கு போயிட்ட, தமிழ்நாட்டுல பேசு. தமிழ்நாட்டுல அண்மையில ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க மதுரை உயர் நீதிமன்ற கிளையில. என்னன்னு, பார்ப்பனர் அல்லாதார் அர்ச்சகராக இருக்கக்கூடாது, அவங்க வேலையை விட்டு நீக்குங்கன்னு சொல்லிட்டு, பார்ப்பனர்கள் தான் அங்க அர்ச்சகரா இருக்கணும்னு தீர்ப்பு வந்துச்சே. இப்ப யாரை இனப்படுகொலை பண்றா? இதை பத்தி பேசுவாங்களா கஸ்தூரி? நான் என்ன சொல்றேன், பண்றது சூழ்ச்சி, பண்றது பண்பாட்டு அழிப்பு, பண்றது உரிமை பறிப்பு. இதெல்லாம் நீங்க வந்து யூதர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு போய் அந்த பேர்ல உட்காந்துக்கிட்டு நீங்க பண்ற திட்டத்தனத்தெல்லாம் மறைச்சிடணுமா? எங்க நடந்துச்சு? நான் என்ன கேட்கிறேன், இப்பயும் சொல்றேன், ஆகம கோவில்களில் பார்ப்பனர்கள் மட்டும்தானே இருக்கு. ஏன் பார்ப்பனர் அல்லாதார் போக கூடாதுன்னு போய் கேஸ் போட்டிருக்கீங்க? எதுக்கு அவங்களை வெளியில துரத்துறீங்க? அப்ப யாரை இனப்படுகொலை பண்றா? அப்பட்டமா இது பேசிச்சு தெரியுமா? இது பேசினதுல பல இது இருக்கு. நான் சொல்றேன், இப்ப ரீசெண்டா இன்னொருத்தர் பேசினாரே, ஒரு கதா காலக்ஷேபம் மாமா சூத்திர உபன்யாசகர்னு சொன்னார்ல, யாரு சொன்னார்? கல்யாணராமன். யாரு சொன்னாரு? சுகிசிவத்தை. அப்போ யாரை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க? யாரை இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? நாடறிந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், அவரை போய் நீங்க இப்படி சொல்றீங்களே. அப்போ இவர்கள் செய்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்ச்சியெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஐயோ பார்த்தெல்லாம் எங்களை இன அழிப்பு பண்றா, ஐயோ பார்த்தெல்லாம் எங்களை இப்படி பண்றா. ஏன்னா இவ பண்றதெல்லாம் வெளில தெரிஞ்சிடக்கூடாது. அரசியல் அதிகாரத்தை முழுக்க முழுக்க இவ தான் வச்சுட்டு இருக்கா. நான் தான் சொல்லிட்டேன், சுப்ரீம் கோர்ட்ல அதிகாரத்தையும் இவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்ப சமூகத்துல அவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க. எல்லா விதத்திலையும் சமூக, பொருளாதார, கல்வி, அரசியல் எல்லாவற்றிலும் அதிகார இடத்துல வந்து இருக்கிறது முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள். அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீ இப்படி பேசுறன்னா கொஞ்சமாவது சூடு சொரணை அதெல்லாம் இருக்கட்டும்.
நேர்மை கொஞ்சம் கூட இல்லைல்ல கஸ்தூரிக்கு. அதான் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நல்லா தெரியும். அது அவளுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை ப்ரூவ் பண்றதுக்காக திரும்பி அந்த மேடையில போய் பேசியிருக்கா. அதாவது பிராமண ஏதோ ஒரு இது தமிழ் பிராமணர்கள் கூட்டம் தானே, போட்டு நிறைய பேசியிருக்காங்க. நானும் பார்த்து பேசுவோம், ஒன்னு பேசுவோம். தாம்ராஸ் நாராயணன் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தை. ஆமா, அதோட தலைவர் நாராயணன். அந்த நாராயணன் யார் அப்படிங்கிறது தெரிய வரணும் அப்படின்னா கொஞ்சம் ரிமைண்டருக்காக மக்கள் மறந்துருப்பா, அதுக்காக சொல்றேன். யாரு நாராயணன் அப்படிங்கிறவர் தமிழ் பிராமணர் அசோசியேஷனுடைய தலைவர். அவர் இந்த மீ டூ பிரச்சனை வந்தபொழுது ஒரு பெண் சின்மையின் மூலயமா ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. வேலை ரெக்கமெண்டேஷனுக்காக பார்க்க போயிருக்காங்க. வேலை கேட்டு பேரண்டோட தான் அந்த பொண்ணு போயிருக்கு. அந்த பொண்ணோட அம்மாவை வெளியில அமைச்சிட்டு ஒரு கண்ணத்தை தடவி பேசியிருக்காரு. அவர் தான் நாராயணன். அப்புறம் சின்மயி இதை சொன்னோன்னே சின்மயிய ரொம்ப கேவலமா இந்த வைதிகம் அது இதெல்லாம் கஸ்தூரி ரொம்ப பொங்கினா இல்லையா, நமக்குலாம் சாஸ்திரம் இருக்கு தர்மம் இருக்குன்னு நாராயணன் ஒரு வேர்டை சொல்லி சொன்னார். ஐயங்கார் டேஷ் அப்படின்னு சின்மயிய திட்டினார். அவர் தான் அந்த நாராயணன். பக்கத்துல நடராஜன் ஒருத்தர் உட்காந்துன்றது நான் பேசும்போது சொல்லியிருப்பா, நாராயணனையும் சிவனையும் ஒன்னா பாத்துற மாதிரி நாராயணனும் நடராஜனும் ஒன்னா இருக்கான். அந்த நடராஜன் யாரு அப்படின்னா இந்த சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சென்னையில மயிலாப்பூர்லன்னு நினைக்கிறேன் ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் வாடகைக்கு எடுத்து பார் நடத்தியவர். ஒரு கிளப் இருந்துச்சு. இவர் அந்த சினிமால வர்ற பிரமீர் நடராஜன் பேர் என்னங்க? பிரமீர் நடராஜன். ஓ ஓகே. இவங்கதான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா. அவ ரெண்டு பேரும் இவாதான். இப்ப இவாளை பார்த்தா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தர் பொண்ணு அசிங்கமா திட்டினவர், இன்னொருத்தர் கோவிலிடத்தில் இந்த ஆன்மீகம் வைதிகம் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, அந்த இடத்தில் பார் வைத்து நடத்தியவர். அந்த மேடையில போய் இந்த மாதிரி எல்லாம் அபத்தமா பேசிக்கிட்டு வளரிக்கிட்டு கேவலமா, ஐயோ நிஜமா பாவம் அங்க இருந்தவாள இப்படிதான் கேட்டுட்டு இருந்தாலும். அதாவது யாரானும் ஏதாவது பேசினா அட்வைஸ் பண்ணா கேட்டுக்கலாம். இந்த மாதிரி அறவேக்காடு பிழைப்புவாதி எல்லாம் போய் அந்த மேடையில ஏற வச்சு பேசினாலும் பாவம் அங்க இருக்கிறவா நிலைமையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் மக்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா அம்பேத்கர் சொன்னதே சொல்லிடுவோம். நாஜி கொடுமையை விட மிக மோசமான கொடுமை இந்த பார்ப்பனர்கள் பண்ற கொடுமை. அவர்களுக்கு கிடைத்து அது அவர்களுக்காக நீதி கிடைச்சிருச்சு, இங்க இருக்கிறவங்களுக்கு நீதியே கிடைக்கல. பார்ப்பன ஆதிக்கத்தால் வைதிகர்களால் நம்ம அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளுக்கு இன்னும் நீதியே கிடைக்கல அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். அப்படி இருக்கக்கூடிய லட்சணத்துல இவன் மேடை ஏறி நின்னுண்டு யூதர்களுக்கு எல்லாம் போயிட்டா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமாவில் 70 வருஷமா ஜாதி பார்க்காம அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ ஜாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் நாங்க போனோம்னா சாப்பிட்ற இடத்துல நீங்க யாரு, ஷூட்டிங் வர்ற இடத்துல நீங்க என்ன ஜாதி, இப்படிலாம் கேட்டுக்காம நாங்க இருந்தோம். இப்ப கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாம. ஆனா இப்பெல்லாம் ஜாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதியை பார்த்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இதுல நீங்க 3 பார்க்கணும். மரத்தடியில உட்காந்துட்டு சாப்பிட்டோம் ஒண்ணு. சினிமால இப்ப ஜாதி எல்லாம் பார்க்கல, இப்போ எல்லாரும் ஜாதி பார்க்கறோம். முதல்ல மரத்தடியில எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு சாப்பிட முடியும். ஏன் கோவில் கரவுக்குள்ள எல்லாரும் போக முடியல? பார்ப்பனர் அல்லாதார வரக்கூடாதுன்னு நீங்க வச்சிருக்கீங்கல்ல, வந்த உடனே போய் கேஸ் போட்டுடுறீங்களா, ஆகமத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? அப்போ மரத்தடியில எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுறலாம். ஆனா நம்ம கட்டின கோவிலுக்குள்ள நம்ம போகப்படாதான் ஒண்ணு. அதே மேடையிலதான் அதெல்லாம் ஜாதி எல்லாம் இப்ப பாக்கல அப்படிங்கிறாளே, அதே மேடையில அவளே சொல்றா என்ன, அப்பெல்லாம் பாலச்சந்திரன் சார், பிரமீன் நடராஜன் சார், இவெல்லாம் இதை என்கரேஜ் பண்ணாம போயிட்டா. நம்ம சமுதாயமா இருந்துட்டோம், சான்ஸ் கொடுக்காம போயிட்டா. ஆமா, இயக்குனர் பாலச்சந்தர். ஆமா, ஏன்னா அவெல்லாம் பிராமணா இல்லையா, பிராமணெல்லாம் இருந்துட்டு பிராமண பொண்ணு நேக்கு சான்ஸ் கொடுக்காம போயிட்டே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அங்கேயேதான் பேசினான். யார் ஜாதி பார்க்கல? அப்போதுல இருந்து நீங்க அங்க ஜாதி பார்த்துட்டு தான் இருந்திருக்கேன். விசு படத்துல, பாலச்சந்தர் படத்துல யாரெல்லாம் பிராமணலா இருப்பா, யாரெல்லாம் ஆஸ்தான நடிகர்களா இருப்பா அப்படிங்கறதெல்லாம் அங்க பார்த்துட்டு தான் வந்துருக்கோம். அதனால யாரும் ஜாதி பார்க்கலன்னு சொல்ல வேண்டாம். இன்க்ளூடிங் மணிரத்னத்தையும் சேர்த்துக்கலாம். மணிரத்னம் படத்துல யாரெல்லாம் இருப்பாங்கிறதும் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. இந்த மொக்க காமெடி YG மகேந்திரன் குரூப், SV சேகர் குரூப், அதனால எப்போதுமே இருப்பா. அதுல அவளுக்கு என்ன வருத்தம்னா, நானும் பிராமணத்தியா இருந்து நீங்க சான்ஸ் கொடுக்கலையே நீங்க அப்படிங்கறதெல்லாம் அவன் சொல்றான். சரி, இப்பெல்லாம் ஜாதி படமா எடுக்கிறா, நோக்கு என்ன வலிக்கிறது அப்படின்னு கேக்குற. ஜாதி கொடுமை இருக்கு, எடுக்கிறா, உனக்கு என்ன? அதை எதிர்த்து தானே அவ படம் எடுக்கிறா. உனக்கு நிஜமாவே அறிவு இருந்தா, மனித தன்மை இருந்தா, சமத்துவ சிந்தனை இருந்தா, ஆமா ஜாதி கொடுமை நடக்கிறது, அதை பிரதிபலிக்கிற படமா எடுக்கிறா அப்படின்னு நீ ஆதரவுல தரணும். உனக்கு ஏன் வலிக்கிறதுங்கிற? அப்ப குத்தம் உள்ள மனசு குறுகுறுங்கிறது. நீங்க இந்த ஜாதியை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஜாதியை இன்னும் எத்தனை பேருக்கெல்லாம் கடத்திட்டு இருக்கேன், உங்களை பார்த்து இன்னும் எத்தனை மூளை இல்லாதவங்க எல்லாம் இந்த ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு, ஜாதி கலவரம் பண்றது,
ஆண்டான் அடிமை பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் மூல காரணம் நீங்க தான். அப்படி இருந்துட்டு ஜாதி படமா எடுக்கிறா. ஏன் போய் நான் என்ன கேட்கிறேன், ஜாதி ஆணவ படுகொலை நடக்கிறது, ஜாதி கலவரம் நடக்கிறது இல்லையா? அதை படமா எடுத்தா நோக்கு என்ன வலிக்கிறது? அந்த சம்பவத்தெல்லாம் நீ கண்டிச்சிருக்கியா? ஜாதின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வர்றது. அந்த ஜாதிக்கு மூல காரணமா வைதிகம் இருக்கு, அந்த ஜாதிக்கு மூல காரணமா வேதம் இருக்கு, அந்த ஜாதிக்கு மூல காரணமா வர்ணாசிரமம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எதிர்க்கணும்னு என்னைக்காவது பேசியிருக்கியா? போயிட்டா மேடையில ஏறி உட்காந்துட்டு கூப்பிட்டான்னு சொல்லிவிட்டு நானும் பிராமணத்தின்னு அவளை பத்தி டீகோட் பண்ணணும்னா அடுத்ததா பண்ணா நீ பிராமணத்தியாங்கிற ஒரு கேள்வி வரும். அது நான் அடுத்ததான் வரேன். ஏன்னா அது தர்மத்தை பத்தி பேசியிருப்பான். கஸ்தூரி தர்மத்தை பத்தி பேசும்பொழுது அந்த தர்மம் கஸ்தூரி என்ன சொல்லி இருக்குங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா? இல்ல இதுல அவங்க அதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தின விஷயம் நம்முடைய குழந்தைகளுக்கு. இப்ப நான் கோல்டன் ஜூப்ளிய 50ன்னு நினைக்கிறேன், 50 வயசை தொட போறேன். இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. நானே இப்பதான் இதை நோக்கி வந்திருக்கிறேன். நீங்க டீனேஜர்ஸ் வீட்டுல இருக்கிற குழந்தைகளோட வரணும், பசங்களோட நம்ம ஜாதி சங்க மாநாட்டில் கலந்து கொள்ளணும், நம்மளுடைய ஆச்சார சம்பிரதாயங்களை அவங்களுக்கு சொல்லித்தரணும். பாண்டே ஒரு கூட்டத்துல சொன்ன மாதிரி அதுவும் பிராமண சங்க மாநாடு. இதேதான் அதே மாதிரி இவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஆச்சார அனுஷ்டானம், அந்த தர்மம் அப்படின்னா என்னன்னு தயவு செய்து கேளுங்களேன். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, அவகிட்ட ஒரு பேட்டி வேணா எடுங்க. நீங்க ஏதோ தர்மம்னு சொல்றேன், அது என்ன தர்மம்? நிஜமா சொல்றேன், இந்த தர்மம்னு பேசுறதுங்களுக்கு எல்லாம் டெஃபினிஷனே தெரியாது. ப்ராப்பரா பதில் சொல்லிடுங்களேன். இந்த தத்துவம்னா இதுதான் பதில் சொல்றோம்ல, ஏன் அவங்க அந்த தர்மத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதான் அந்த வர்ணாசிரமம் சனாதன இஷ்யூ அது இல்ல இது இல்ல எனக்கு தெரியாது. சனாதனம் என்னன்னு தெரியாது, அழியாதது நிலையானது. அதனால நீங்க தர்மம், ஆச்சாரம், அனுஷ்டானம் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தயவு செய்து அது என்னன்னு சொல்லி தொலைச்சிட்டாவது பேசுங்கன்ற. ஒண்ணுமே தெரியாம உனக்கும் தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, தனக்கா தெரியணும், படிப்படிப்பா அதை தானா தெரிஞ்சுக்கணும், அதுவும் இல்ல. பர்த்தார் சொன்னா கேட்கணும், அதுவும் கேட்க மாட்டேங்கிறேன். முதல்ல அது என்ன இடவு சொல்லிதான் தொலைய, அப்புறமா அது சரியா தவறான்னு நம்ம பேசுவோம். என்ன ஆச்சார அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணுமா? அந்த ஆச்சார அனுஷ்டானத்தின்படி ஒரு பெண் அழகு போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெறலாம். அந்த ஆச்சார அனுஷ்டானத்தின்படி ஒரு பொண்ணு வெளிநாட்டுக்கு போகலாம். அந்த ஆச்சார அனுஷ்டானத்தின்படி ஒரு பெண் நடிக்கவும் போகலாம். அந்த ஆச்சார அனுஷ்டானத்தின்படி ஒரு பொண்ணு வெளிநாடும் போகலாம். அந்த ஆச்சார அனுஷ்டானத்தின்படி ட்விட்டர்ல எல்லாரையும் அசிங்கமா திட்டி எழுதலாம் அப்படின்லாம் இருக்கா? அந்த ஆச்சார அனுஷ்டானத்துல அப்படி இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையில சனாதன தர்மம் பார்ப்பன பெண்களுக்கு சொல்றது என்ன? பார்ப்பன பெண்கள், அதாவது எல்லா பெண்களும், மிக முக்கியமா பார்ப்பன பெண்கள். ஏன்னா அதுல தர்மம்னு சொன்னாலேயா அந்த தர்மம் என்ன? நான் என் பொண்ணை அழிச்சுட்டு வந்திருக்கேன், சரி முதல்ல ஒண்ணு சொல்லிடுவோம், உடச்சு பேசுறது பெட்டர். ஏன்னா அவங்க பொது சேவையில வந்திருக்கிறாங்க. அந்த பொது சேவையில இருக்கும்பொழுது அவங்க வெளில சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் விமர்சனத்துக்குரியது தான். இவங்க பிராமண சங்க மேடையில போய் ஏறி பேசினாங்க. யார் வேணாலும் பேசலாம், பிராமணர்கள் இல்லாதவர்கள் கூட அது மேல போய் ஏறி ஐயோ பிராமணர்கள் மாதிரி வருமா அப்படின்னு கூட நீங்க காலை நக்கி பேசிக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. உன்னை நீ பிராமணர்னு சொல்லிக்கிற. முதல்ல அந்த ஆச்சார அனுஷ்டானத்தின்படி, தர்மத்தின்படி பெண்கள் அவர்ணஸ்தர்கள், வர்ணம் இல்லாதவர்கள். கஸ்தூரி சொல்லிக்கலாம், நான் பிராமணர். எங்க அப்பா என்ன குடும்பமோ அந்த குடும்பம் தான். கிடையாது. ஆச்சார அனுஷ்டானம் சனாதன தர்மம் மனுஸ்மிருதி அப்படி சொல்லலை. கஸ்தூரி சொல்லிக்கலாம் நான் பிராமணர்னு, உமானந்த சொல்லிக்கலாம் நான் பிராமணர்னு, லட்சுமி ராமகிருஷ்ணனும் சொல்லிக்கலாம், லட்சுவும் சொல்லிக்கலாம், எல்லாரும் சொல்லிக்கலாம் நாங்க பிராமணர்னு. ஆனால் நீ சொல்லிக்கிற பிராமணன்னு, அதாவது அந்த 16 வயதுல சொல்லல, உன்னை எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிடுறாங்க, ஒரு பய கூப்பிடுறது இல்ல, எல்லாரும் சப்பானி தான் கூப்பிடுறாங்க. நீ சொல்லிக்கிறப்ப பிராமணன்னு மனுஸ்மிருதி உன்னை அவர்ணஸ்தர்னு சொல்லி இருக்கு. நீ பிராமணர் வீட்டில் பிறந்த பிராமண ஆணுக்கு பிறந்த பெண், அவ்வளவுதான். த்விஜர்கள் 2 பிறப்பாளர்கள் மட்டும்தான் பிராமணர்கள், அதனாலதான் பூணூல் போடுறாங்க. பெண்களுக்கு அந்த உரிமை கிடையாது. இது ரொம்ப சிம்பிளா மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்றேன். பிறந்து இன்னொரு வாட்டி பூணல் போடுறவர்கள் தான் பிராமணர்கள். பெண்களுக்கு தான் பூணல் இல்லையே, அப்புறம் எந்த பேசிஸ்ல நீ பிராமணர்? பிராமண ஆணுக்கு பிராமண பெண்ணுக்கு பிராமணர் வீட்டில் பிறந்ததால் நீ பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனால் வர்ணாசிரமத்தின்படி நீ யாருன்னு பார்த்தனா உனக்கு வர்ணமே கிடையாது. பஞ்சமர்களும் எல்லா பெண்களும் அவர்ணஸ்தர்கள். நீ போய் மேடல் ஏறுவேன்னு சொல்லிக்கலாம். சங்கராச்சாரியார் வாழ்வாதாரத்துக்காக அவன் உங்களை ஏமாத்துறதுக்காக எல்லாரும் மடிசார் கட்டிட்டு வாங்க அப்படின்னாலும் கூட சொல்லிக்கலாம். இவா நினைச்சுக்கலாம் தன்னை கோபாலகிருஷ்ணனாவே நினைச்சுக்கலாம், ஆனா அதுங்க சப்பானி தான். இவர்கள் நினைத்துக்கலாம் பிராமணர்கள், ஆனா இவர்கள் அவர்ணஸ்தர்கள் தான். இன்னும் ஒரு படி மேல, இன்னும் சிம்பிள், அதாவது இன்னும் டெப்தாவே போயிடுவோம். இது மக்கள் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக. பெண்கள்
இயற்கையிலேயே நான் என்ன சொல்றேன், நீ அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பா கஸ்தூரி, சிகரெட் எல்லாம் பிடிக்கப்படாது, நம்ம தர்மம் அது இல்லை, யாரும் பிடிக்காதீங்க, பிடிச்சா யாரும் மதிக்க மாட்டா, பிராமணர்கள் பார்ப்பனர்கள் தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. அப்ப அதே மனுஸ்மிருதியை தான் நீ ஏத்துக்கிற, அந்த பேசிஸ்ல என்ன சொல்ற, பார்ப்பனர்கள் வந்து சிகரெட் பிடிக்கப்படாது அப்படின்னு. அதே மனுஸ்மிருதி சொல்றது என்ன சொல்றது, பெண்கள் பிறப்பிலேயே விபச்சார தோஷம் உடையவர்கள், அவர்கள் வந்து ஆண் கிடைத்தால் போதும் என்று சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடியவர்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த பக்கத்துல இருக்க தர்மத்தை ஏத்துட்ட, அதுக்கு அடுத்த பக்கத்துல இருக்க தர்மத்தை ஏத்துக்கிறியா இல்லையா நீனு? சரி, இன்னும் பெண்களை என்னென்னலாம் சொல்றது, இவ வந்து பிராமணர் அப்படின்லாம் சொல்லிக்கிறா இல்லையா, பிராமண ஆணுக்கும் பிராமண பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஆண் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க, பூணல் போட்டா அவன் வந்து பிராமணர் ஆயிடும். அவன் பூணல் போடாத வரைக்கும் பிராமணர் கிடையாது. அந்த பையன்காரன்ல 8 வயசுல வந்து பூணல் போடுறான். இந்த பொண்ணுங்களுக்கு எப்போதுமே பூணல் கிடையாது. சரி, இப்ப இந்த பொண்ணு வந்து அந்த ஆத்துல பிறந்திருக்கு, பிராமண ஆத்தில் பிறந்த குழந்தைதான் இவன் இன்னொரு திருமணம் இன்னொரு பிராமண ஆணை பண்ணிட்டு சேவகம் பண்ணணும். ஆனால் அதே மனுஸ்மிருதி வேத்துண்ட ஆச்சாரம் அனுஷ்டான சனாதன தர்மம் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்ப யார் ஃபாலோ பண்றா? அதே புத்தகத்துல இருக்கிறதானே நீ சொல்ற சிகரெட் பிடிக்கப்படாதுன்னு, தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றல, அதே புக்ல தான் எழுதியிருக்கு, நீ வேணா போய் படிச்சுக்கோ. பிராமணான் ஒரு பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோ, பிராமணர்கள் முடிஞ்சு போயிருது. அந்த மனுஸ்மிருதியில அனுலோமா பிரதிலோமான்னு ஒண்ணு இருக்கு. உயர் ஜாதி ஆண், கீழ் ஜாதி பெண், கீழ் ஜாதி ஆண், மேல் ஜாதி பெண், இப்படி மாறி மாறி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேரு அனுலோமா பிரதிலோமான்னு இருக்கு. அதுல என்ன சொல்றது அப்படின்னா, எதுக்காக சொல்ல வரேன்னா கஸ்தூரிக்கு இது இன்ஃபர்மேஷனா இருக்கும், அதுக்காக சொல்லனா அவளுக்கு அந்த தர்மத்தை ஏத்துன்னு இருக்கா, அந்த தர்மம் என்ன சொல்றதுன்னு அவளுக்கு தெரியணும் இல்லையா. அவ அப்பா அம்மா கலப்பு திருமணம் செஞ்சுட்டவான்னு தெரிய வர்றது, அந்த தலைமுறையோட அது நிக்கிறது. அதுல யாரு அவ அம்மா பிராமணரா அவ அப்பா பிராமணரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நாடார் பிராமணர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கிறான். சரி, அது அனுலோமாவா பிரதிலோமாவாங்கிறது அவ அப்பா அம்மால யார் பிராமணர்னு தெரிஞ்சாதான் தெரியும். சரி, ஆனா அனுலோமா பிரதிலோமாவோட அவளுடைய பேரண்ட்ஸ் நிலைமை நிக்கிறது. அப்படி திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை திரும்பி யார கல்யாணம் பண்ணிக்கிறதோ அதை பொறுத்து அவளுக்கு ஒரு பேர் வர்றது, அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வேற பேர். இப்போ கஸ்தூரி தர்மத்தை ஏற்றுக்கொண்டதனால் இந்த சமூகத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, அவ அப்பா அம்மால, ஏன்னா பொதுவெளிக்கு வந்து பேசிட்டா இல்லையா, அவ அப்பா அம்மால யார் பார்ப்பனர் யார் பார்ப்பனர் அல்லாதார். ஏன்னா அவ அப்பா உயர்குடியா இருந்தா அந்த குழந்தைக்கு அந்த உயர்குடி இது வந்து ஃபாலோ கர்மா உண்டு அப்படின்னு சொல்றா. அதனால அவ அப்பா யாரு அவ அம்மா யாருன்னு சொல்லணும். பிளஸ் கஸ்தூரி ஏன்னா ஆச்சார அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணும்னு மேடை ஏறி பேசியிருக்காளே, அவ குழந்தையே அழைச்சிட்டு வந்திருக்காளாம் அமெரிக்கால. எதுக்கு அமெரிக்காவுக்கு போனான்னு தெரியல, இங்க உட்காந்துட்டு ஆச்சார அனுஷ்டானத்தெல்லாம் கடைபிடிச்சிருக்கலாமே. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல குழந்தை திருமணம் பண்ணா இல்லையா, அந்த மாதிரியே தான் குழந்தைக்கும் பண்ணியிருக்கலாமே. இவ எல்லாரும் குழந்தையெல்லாம் நன்னா படிக்க வச்சு ஃபாரினுக்கு அனுப்புவாளாம். ஆனா பாவம் தீட்சிதர்கள் சிதம்பரத்துல இருக்கவா மட்டும் குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணுமா? இவ்வளவு இதுக்கு பேசினியே மேடை ஏறி, அதுக்கு பேச வேண்டியதில்லை. மற்றதுக்கெல்லாம் ஆணும் வாய பொழந்துக்கிட்டு வர, குழந்தை திருமணத்தை பத்தி நீ ஏதாவது பேசினியா? எவ்வளவு கொடுமை அது. சரி, நான் சொல்றேன், அதனால ஆச்சார அனுஷ்டானத்தின்படி கஸ்தூரி அவ அப்பா அம்மாவோட டீடைல்ஸ், இவளோட டீடைல்ஸ், இவ யாருக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அவ என்ன வரணும்னு சொன்னானா, இவ பிறந்திருக்கு பாருங்க குழந்தைக்கு, இவாளுக்கெல்லாம் மனுஸ்மிருதி சில பேர்கள் கொடுத்துருக்கு. அது என்னன்னு நம்ம விளக்கமா படிச்சு சொல்லுவோம். அப்புறமா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், சண்டாளன்னு ஒரு பேர் கொடுத்துருக்கு. அதனால கஸ்தூரி அந்த கொஞ்சம் விளக்கத்தை எல்லாம் சொன்னா, அவ ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஆச்சார அனுஷ்டானத்தின்படி கஸ்தூரிக்கு என்ன பேரு, கஸ்தூரியோட குழந்தைகளுக்கு என்ன பேரு, இனி அவளுக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு என்ன பேரு இருக்கும் அப்படிங்கிறத அந்த புத்தகத்தை பார்த்து நானே சொல்றேன். ஏன்னா தர்மத்தை கடைபிடிக்க வந்திருக்கா இல்லையா, ஹெல்ப் பண்ணுவோம். இப்ப இதுல வந்து பெரியாரிஸ்டுகள் பத்தி பேசுறாங்க. பெரியாரிஸ்டுகள் அப்படின்றவங்க அல்லது பகுத்தறிவாளர்கள், இவங்க வந்து பெண் சவகாசம் உள்ளவர்கள், பகுத்தறிவாளர்கள்லாம் பெண் சவகாசம் உள்ளவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, கஸ்தூரி பேசுறச்ச திடீர்னு சங்கராச்சாரிய நினைவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ சொன்னாலே வைதீக பிராமண அந்த ஆச்சார அனுஷ்டான அதெல்லாம் அங்க போய் நின்று இதை பேசுறச்சே எனக்கு அதான் நினைவு வந்துச்சு. அந்த ஜெயேந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில வந்து அவர் இறந்து போயிட்டாரு. அவர் வந்து ரெண்டாவது சங்கராச்சாரியார்னு சொல்லுவாங்க அடையாளத்துக்காக. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து முதல்ல இருக்கும் முதல் சங்கராச்சாரி, ரெண்டாவது சங்கராச்சாரி, மூணாவது சங்கராச்சாரி, ஆமா இரண்டாவதா இருக்கும் ஜெயேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கம்பல் பண்ணி ஜெயலலிதா கைது பண்ணாங்க. ஆமா, கொலைகேஸ்ல கைது பண்ணாங்க. அந்த கொலைகேஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் பிறல் சாட்சி, நீதிமன்றமே ஆச்சரியப்பட்டுருது, அத்தனை சாட்சியும் பிறல் சாட்சியா மாறிடுச்சேன்னு சொல்லி அப்புறமா அவர் ரிலீஸ் ஆனார். அது 2 வருஷம்
அவர் மேல வந்து அனுராதர் அப்படிங்கிறவங்க எழுத்தாளர் வந்து ஒரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க. அவங்கள பார்க்க போகும்போது அதாவது சங்கர மடத்தை பத்தின ஒரு வரலாறு எழுதணுங்கிறதுக்காக அழைச்சிட்டு இவர் உள்ள தில்லு முள்ளெல்லாம் பண்ணியிருக்காரு. என்னன்னா அழைச்சிட்டு வந்து அனுராதா உட்கார வச்சுட்டு இன்னொரு பொண்ணை மடியில உட்கார வச்சு இந்த தடவர வேலையெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அனுராதா மனம் நொந்து போய் வெளில வந்துட்டான். அவன் வந்து ஓப்பனாவே இதெல்லாம் சொல்லியிருக்கான். அவங்களே அபியூஸ் பண்ணாரா? ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு, மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்கிறாரு. இவங்க அதுக்கப்புறம் வெளில வர்றதுக்கு ரொம்ப அந்த மென்டல் அக்னில இருந்து வெளில வர்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க இதை எழுதியிருக்கிறாங்க, அவங்க கைப்படவே எழுதியிருக்கிறாங்க. அது ஒருவேளை கஸ்தூரிக்கு டக்குன்னு நினைவு வந்திருக்கும், நம்ம சங்கராச்சாரியே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு, லோலாயுத்தன வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு, அந்த நினைப்புல அப்படி பேசிவிட்டான். ஆக்சுவலா அது பொருள் அப்படி கிடையாது. நான் அதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், நீங்க பாத்தீங்களா? இல்லையே. நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, இதை மக்களுக்கு சொல்லியே ஆகணும். அதாவது பகுத்தறிவாளர்கள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அவ சொன்ன பொருள் அப்படிங்கிறது வந்து அவளுடைய சிந்தனையை வெளிப்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல அவ பேசுறச்ச வந்து சொன்னா, இந்த மாதிரி ஸ்ரீவித்யா என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்க போனாலும் என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காலையில கக்கா போகும்போது கூட வந்து கஸ்தூரி நினைவு தான் வரும் போல இருக்கு அப்படிங்கிறா. நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு கக்கா போகும்போது கஸ்தூரி நினைவு வரும் அப்படின்னா அவளுடைய சிந்தனை எந்த இடத்துல இருக்குன்னு அவ தான் ஃபீல் பண்ணணும். என்ன ஒரு அழகா ஒரு ரோஸை பார்த்தா கஸ்தூரி நினைவு வருது அப்படின்னா அது பிளசன்ட். எல்லாருக்கும் கக்கா போகும்போது கஸ்தூரி நினைவு வருதுன்னா அது நீ தானே அசிங்க பண்ணணும், நீ தானே ஃபீல் பண்ணணும், நாங்க எதுக்கு ஃபீல் பண்ணோம்? ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பகுத்தறிவுக்கு நான் ஒரு ட்விட்டர் போட்டிருந்தேன். மேடம் அப்படி இல்லை, பகுத்தறிவாளர்கள்னா அதிக பெண்களாம், பெண்கள் கூட இல்லையா, அதிக பெண்களோட சகவாசம் வச்சிருப்பார்கள் என்று சொல்வதை தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னா அப்புறம் எதுக்கு சொல்றேன், தெரிஞ்சுன்னு வந்து சொல்லணும். சரி, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு பதில் ஒண்ணு போட்டிருந்தேன். மேடம் பகுத்தறிவுன்னா அப்படி கிடையாது மேடம். கஸ்தூரி மேடம் வந்து அமெரிக்கால இருக்கும்பொழுது அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் ஆர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு புக் தாய்மையை பத்தி ஒரு புக் எழுதுறாரு. அதாவது குழந்தை பிறப்புக்கு பிறகு உடல் அமைப்பு வந்து எவ்வளவு மாற்றங்கள் வருது, பெண்களுக்கு எந்தெந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருது, அவங்க எந்த அளவுக்கு வந்து அதன் பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி எல்லாம் வந்து புக்கு எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்ல நிறைய பேர் வாலண்டியரா போய் போட்டோஸ் கொடுத்திருக்காங்க, போஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதுல கஸ்தூரியும் போய் போஸ்ட் கொடுத்தாங்க, அரை நிர்வாணமாக. நிர்வாணத்திலேயே நான் வந்து பெருசா எடுத்துக்கணும், அரை நிர்வாணமோ நிர்வாணமோ அது அவங்கவுங்களுடைய விருப்பம். இதுல நான் வந்து எதையும் ஆபாசமாக பார்க்கல. இப்படி இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் பகுத்தறி. இங்க கொஞ்சம் இடுப்பு தெரிஞ்சாலே வந்து தடவணும், அது எப்படி நீ வெள்ளம் வருவ, அது எப்படி நீ வெள்ளம் வந்த அதனால ரேப் பண்ணும் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதுதான் நம்ம கண்டிக்கணும். அப்போ பகுத்தறிவுனா என்ன அப்படிங்கறத நம்ம கஸ்தூரிக்கு என்ன சொல்லணும்னா, மேடம் நீங்க அமெரிக்கால இருக்கும்போது ஒரு புக்குக்காக அரை நிர்வாணமா போஸ்ட் கொடுத்தீங்க இல்லையா, அதை பார்த்து அநாகரீகமாகவோ ஆபாசமாகவோ உங்களை பேசாமல் உங்களுடைய அந்த சிந்தனையை, பெண் என்பவள் உடலாக பார்க்கப்படுபவள் அல்ல, அவளுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, உயிரை உருவாக்கக்கூடிய இடம் தான் பெண்களுடைய உடல். தாய்மை அடைந்த பிறகு என்ற அளவில் அவர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிறது, அதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு கேர் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க ஒரு படம் போஸ்ட் கொடுத்திருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் பகுத்தறிவு. அவங்களுக்கு அந்த பகுத்தறிவு புத்தி இல்லைங்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள். இதை கஸ்தூரி அரை நிர்வாணமாக போஸ்ட் கொடுத்ததை அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்ம பேசுறோம். ஆனா 2 பொண்ணுங்க டாஸ்மாக்ல நின்னோன்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இவ பாட்டுக்கும் வாய்க்கு வந்ததை எழுதினால அதுக்கு என்ன பேரு? ஐயோ பொண்ணுங்கெல்லாம் 1000 ரூபாய் வாங்கினோம் நீ டாஸ்மாக்க்கு போயிடுவாங்க நீ எழுதினியா, அப்ப அதுக்கு என்ன பேரு? அதனால பகுத்தறிவு அப்படின்னா நீ அரைகுறையாக நின்னாலும் உனக்கான மரியாதையை கொடுப்பதுதான் பகுத்தறிவு. அதை நாங்க கொடுத்துருக்கோம். ஆன்மீகம் பெண்களை எப்படி மதிக்கிறது? இப்ப வேதத்துல எப்படி இருக்குது, இதுல எப்படி இருக்கு, சங்கராச்சாரிய என்ன பண்ணாருன்னு சொன்னீங்க. ஆன்மீகவாதிகள் பெண்களை மதிக்கிறார்களா இல்லையா? சங்கர மடத்துக்கு மடாதிபதியா ஒரு பெண் ஆக முடியாதுல்ல, ஆகம கோவில்களில் பெண்கள் போய் அர்ச்சகரா ஆக முடியாதுல்ல. நீ என்ன சொல்றேன்பா, கொஞ்சம் கொஞ்சமா தான் இடம் போடணும், எடுத்தோன்னே மேல போய் எடுத்தோன்னே எல்லாத்தையும் நான் கொடுன்னு சொல்லல. சரி, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறோம். பெண் தெய்வங்களுக்கு ஆண்கள் தானே பூஜை பண்றாங்க, பெண் தெய்வங்களுக்கு ஆண்கள் தானே அபிஷேகம் பண்றாங்க, பெண் தெய்வங்களுக்கு ஆண் அர்ச்சகர்கள் தானே உடை மாற்றாங்க. அதை பத்தியாவது கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? பெண் தெய்வங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களை அர்ச்சகர்களா போடுங்க, அப்புறமா நாங்க கொஞ்சம் கொஞ்சம் போறோம். இவரே தாலி கட்டுவார். அதாவது மீனாட்சி கல்யாணம்னு சொல்லிட்டு இவர் தான் தாலி கட்டிட்டு இருப்பார். அதனால மடாதிபதியா ஆக முடியாது, மதத்தின் குருவாக ஆக முடியாது. நிறைய பேர் மத குரு இந்துத்துவா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. மதத்திற்கு குருவாக ஆக முடியாது, மடாதிபதியாக ஆக முடியாது, கோவில் அர்ச்சகர்களாக ஆக முடியாது, குடியரசுத் தலைவராகவே ஆனால் கூட கோவிலுக்குள் நுழைய முடியாது. கோவிலுக்குள் நுழைய முடியாதுன்னு தான் ஆன்மீகம் வச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அப்படித்தானே வச்சிருக்கிறீங்க நீங்க. ஆன்மீகம்
ஒருபோதும் பெண்களை சமமாக நடத்துவது கிடையாது. அததான் இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ல, தெய்வம், பெண்கள் எல்லாம் தெய்வமா நினைக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனா அந்த தெய்வத்துக்கு ஒரு கொள்கையே இருக்கக்கூடாது, அந்த தெய்வத்துக்கு உணர்வே இருக்கக்கூடாது. முக்கியமா அந்த தெய்வங்கள் காதலே பண்ணக்கூடாது. இதுல இன்னொரு கேள்வி வந்து வருது. அவங்க பேசுறப்ப எல்லா நேரங்கள்லயும் அவங்க பேட்டிகளாக இருந்தாலும் சரி, இப்ப எல்லாரும் குடும்பமா உட்கார்ந்துருக்குறாங்க, ஆண்கள் பெண்கள்னு அந்த விஷுவல் பார்க்க முடிஞ்சது அந்த பிராமண சங்க கூட்டத்துல. அதுல வந்து இப்ப நான் காலையில யாரோட இருப்பேன் அப்படின்றத ஃபேஸ்புக்ல எழுதுறாங்க, சாயங்காலம் யாரோட, இப்படி பேசுறாங்கல்ல. இது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க இதுல இருந்து? ஏற்கனவே பேட்டிகள்ல எனக்கு ரேட்டு பேசுறாங்க அப்படின்றாங்க, இவங்களோட கீப்புன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்களா, நான் சொல்ல அவங்களா அப்படி சொல்றாங்க. இப்படி ஒரு குடும்பமாக எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற நிகழ்ச்சிகள்லயும் இப்படி போய் பேசுறாங்களே. கஸ்தூரி அப்படிங்கிறவங்க பெண் புரோக்கர். சவுக்குன்னு ஒருத்தர், சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் சுத்துறாரு இல்லையா, அவரு புரோக்கர், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு புரோக்கரா இருப்பார். அவர் ஆம்பளை புரோக்கர், இவங்க அம்மா வந்து பொம்பளை புரோக்கர். நாம் தமிழர் கட்சி மேடையிலையும் இருப்பாங்க, அதிமுக மேடையிலையும் இருப்பாங்க, பிஜேபி மேடையிலும் இருப்பாங்க. அண்ணாமலையை புகழ்வாங்க, சீமானை புகழ்வாங்க, எடப்பாடி பழனிசாமியை புகழ்வாங்க. ஒரு கொள்கையே இல்லாதவர், எந்தவித தத்துவ அடிப்படையிலும் புரிதல் இல்லாதவர், பொது சமூகத்திற்கு சரியானவற்றை, அவர்களுக்கு நன்மை பயக்குபவை மட்டுமே சொல்லணும், அதை ஊற்றி மட்டுமே செயல்படணுங்கிற எந்த சிந்தனையும் இல்லாத பிழைப்புவாத சிந்தனை உடையவர். ஒருவேளை சினிமால வாய்ப்பு இல்லை அப்படின்னு இப்படியெல்லாம் விளம்பரம். ஆமாங்க, அதாவது ஒரு மார்க்கெட்டிங், என்கிட்ட இந்த பொருள் இருக்கு, நான் வைக்கிறேன். பொருளே இல்லை, என்னது இருக்கிறது, பாத்தீங்களா என்ன அவங்க கூப்பிடுறாங்க, பாத்தீங்களா என்ன இவங்களை இப்படி சொல்றாங்க, தன்னையே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறது. நான் அதை தான் சொல்ல வரேன். இவங்க வந்து ஒரு புரோக்கர். நான் எனக்கு உனக்கு ஏதாவது ஒரு கொள்கை இருந்தா பேசுவாங்கங்க. நான் இந்த கொள்கைக்காக இந்த கட்சியை ஆதரிக்கிறேன்னா அதை பத்தி பேசுவாங்க. நான் தான் வந்து 3 பேர் மேடையில போய் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க காசு கொடுத்தாங்க, இவங்க இந்த மேடை காசு கொடுத்தாங்கன்னா இவங்க போயிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஸ்திர புத்தி இருக்கா, சிந்தனை திறன் இருக்கா, இது பாலிடிக்ஸ் பத்தி ஏதாவது தெரியுமா, அரசியலை பத்தி ஏதாவது தெரியுமா, இதை பத்தி தெரிஞ்சா அதை பேச மாட்டேனா? அதெல்லாம் தெரியாததுனால என்னை இவங்க கூப்பிட்டாங்க, என்ன அவங்க கூப்பிட்டாங்க, எனக்கு இவங்க ரேட்டு பேசினாங்க, அவங்க அந்த ரேட்டு பேசினாங்க. அதனாலதான் சொல்றேன், முதல்ல கத்துக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர சொல்லுங்க. தப்பு. இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து பேசுறதுனாலதான் அங்க எதிர்ப்பு வந்துச்சோ, பார்ப்பனர்களே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதாவது பிராமண சங்க மேடையில வந்து இந்த நாராயணன், அதாவது ரிஷி சுனக் பிரைம் மினிஸ்டர், அவரு இங்கிலாந்து, அப்புறம் அமெரிக்கால வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க கமலா ஹாரிஸ், இவன் எல்லாரும் அந்த பொசிஷனுக்கு வந்தானே, எங்காத்து குழந்தையதான் பார்த்தேன் அப்படின்னு வெக்கமே இல்லாம போய் பெருமை பீத்தின்டா தெரியுமா? அந்த கும்பல் ஆச்சார அனுஷ்டானத்தின்படி, சனாதன தர்மத்தின்படி பிராமணராகவே இல்லாத கஸ்தூரியை மேடை ஏத்தி பிராமணர்னு பேச வச்சுக்கிறதுல சந்தோஷம் காண்றதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி பேசிட்டு இருக்குங்க. அதுங்க என்னதான் இருந்தாலும் அதுல அந்த கூட்டத்திலயும் 1-2 சூடு சொரணா இருக்கிறவங்க, சிந்தனை திறன் இருக்கிறவங்க இல்லாம இருப்பாங்களா என்ன? அதனால ஒரு 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 புரோக்கர் மனநிலையில இருக்கக்கூடியவங்களை கூட்டிட்டு வந்து ஆச்சார அனுஷ்டானத்தை பத்தி பேச சொல்றியாடா? இதுக்கு நான் எவ்வளவோ பெட்டர். ஏங்க யோகி எனக்கு போய் அயோக்கிய அட்வைஸ் பண்ண கேட்டுப்பானா? அந்த மாதிரிதான் அங்க யாரோ ஒரு யோகிய இருந்திருக்கான், இது போய் அட்வைஸ் பண்ணோம்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு, அதனாலதான் வாயை மூடிட்டு கிளம்பு அப்படிங்கிறான். ஆனா இதுவும் வெக்கமே இல்லாம பேசிட்டு வந்திருக்கு. அதனால ஏதோ பொது சேவைக்கு வந்திருக்கிறாளாம், ஏதோ தர்மங்கிறா. இப்ப நீங்களும் பல பேட்டிகள்ல வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி பேசுறீங்க, அவங்க எதுவும் மாத்திக்கிட்ட மாதிரியே தெரியலையே கஸ்தூரி. இல்ல, அவங்க எதுக்காக பேசுறாங்க, நான் எதுக்காக பேசுறேன்னு ஒண்ணு. அவங்க பேசுவது யாரெல்லாம் மேல கூப்பிடுவாங்களோ, நாம் தமிழர் கட்சி கூப்பிடுதா, அதிமுக கூப்பிடுதா, பாஜக கூப்பிடுதா, யார் கூப்பிட்டாலும் பேசுவோம், கல்லா கட்டினா சரி அப்படிங்கிறதுக்கு அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பொது சமூகத்திற்காக பேசவில்லை. இப்ப நாம எதற்கு பேசுறோம்? பெண்கள் அரசியல் பேச வேண்டும், பெண்கள் வந்து பாலிடிக்ஸை பத்தி புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெண்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கையை தீர்மானிப்பது பாலிடிக்ஸா இருக்கு. அப்படிங்கும்போது அதை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாலிடிக்ஸுக்கும் பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு, அதை குறைக்கணும், பெண்கள் பேச வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி சரி, கஸ்தூரியும் ஒரு பெண் தானே, அவங்களும் பாலிடிக்ஸ் தானே பேச வராங்க, அப்புறம் நம்ம ஏன் அதை எதிர்க்கணும் அப்படின்னா, அவர்கள் பேசக்கூடிய அந்த பாலிடிக்ஸ், அதிகாரத்தை நோக்கிய யுக்திகளில் சில இருக்கும் இல்லையா, அவங்க பேசக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது, பெண்களுக்கு விரோதமாக இருக்கு. அப்படிங்கறதுனால அவங்க பேசுறதுல என்னெல்லாம் தவறு இருக்கோ சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் யார் என்னோட வியூஸ்ல வருதோ அவங்க சொல்றது தவறு இருந்தால் நான் கண்டிப்பா சொல்லதான் செய்வேன். எப்படிங்க ஒரு சிந்தனையே இல்லாம பெண்களை போய் நீங்க 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு டாஸ்மார்க்கு போவீங்கன்னு எப்படிங்க பேசலாம்? இதுல
அவங்கள பத்தி நம்ம ஏன் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, அவங்க அந்த மேடையில வந்து நின்று எனக்கு வந்து இப்படி ரேட்டு பேசுறாங்க, இங்க போய் பேசுறாங்க, அங்க போய் பேசுறாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப யோகியஸ். அதுல ஒருத்தர் தெரிஞ்சிருக்குங்க, ஒருத்தர் குரல் கொடுத்துருக்காங்கல்ல வாய மூடிக்கிட்டு போன்னு. என்ன விஷயம்னா, மேடையில போய் யோகேஷ் சிகாமணி மாதிரி பேசுற இந்த கஸ்தூரி எழுதுகிற ட்வீட்டை படிக்க முடியாது. அவ்வளோ ஆபாசமாக, எவ்வளோ அநாகரிகமாக இருக்கும். அதெல்லாம் ஒருத்தன் படிச்சுட்டு தான் அங்க வந்திருக்கிறான். இந்த கஸ்மால வந்து இப்படி பேசுதேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வந்திருக்கும். அதனால வாய முடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். அதனால நீ வந்து ட்விட்டர்ல மக்கள் வரமாட்டாங்கங்கறனால அங்க கண்டபடி எழுதிடுற. சாமானிய மக்கள் போய் ட்விட்டர்ல போய் யாரும் உட்கார வைக்க போறதால இதுதான் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் அசிங்கமாவே எழுதுறது, எல்லாரையும் கேவலமா திட்டி எழுதுறது. இந்த வேலையை பண்ணிக்கிட்டு மேடையில போய் நீ ரொம்ப யோகிய மாதிரி ஆச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும், அனுஷ்டானத்தை காப்பாற்ற வேண்டும், சனாதனத்தை காப்பாற்ற வேண்டும். பாத்தீங்களா என் பொண்ணை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் கூட்டிக்கிட்டு வாங்க. ரொம்ப ஆதங்கப்படுறேன், எல்லாரும் வயசானவங்களா இருக்கும். இவளுக்கு என்ன 25 வயசா, நியரிங் 50, இவ போய் அங்க ஆதங்கப்பட சொல்ல. அப்போ நீங்க மேடை ஏத்திருக்க வேண்டியது 20 வயசு பொண்ணு. 50 வயசு கழுவிய நீங்க மேடை ஏத்தினா வயசானவங்க பெருசுக்கு தானே வந்து உட்காரும், இலசங்களா வந்து உட்காரும். அதனால பிராமண சங்க மாநாடுக்கு நம்ம என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, அடுத்த முறை இனி மேடைகளில் இளைஞர்களை ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.